சுவையான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆயிடுது. வாங்க இன்னைக்கு வெண்பூசணி கூட்டு பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டுது. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். உளுந்து பொரிஞ்சு வந்தோடனே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி போட்டிருக்கிறேன். 2 பூண்டு 2 நல்லா பொடியாக நசுக்கி போட்டுக்கலாம். பூசணிக்காய் நல்லா இந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி போட்டு தக்காளி 1 பொடியாக நறுக்கி அப்படி போட்டுடுவோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மேலே அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டுடலாம். துருவின தேங்காய் கொஞ்சம் அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. கூட்டு ரெடி ஆகிடுது சூப்பராக. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
வேறு பவுலில் மாற்றிடலாம். வாங்க, சுவையான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.